முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு நன்றி தெரிவித்தும் கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. துணை முதலமைச்சர் குறித்த உத்தரவு ஒன்றையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறப்பித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதா இல்லையா என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் இது பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது என்று அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விருதுநகர், விழுப்புரம் தொகுதிகளில் வாக்கு சதவீதம் குறைந்தது பற்றி கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் வரும் தேர்தல்களில் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் கட்சி அறிவித்த வேட்பாளரை எதிர்த்து திமுக உறுப்பினர்களே வாக்களித்திருப்பதை சுட்டிக்காட்டி கண்டித்த முதலமைச்சர் இது பற்றிய புகார்கள் தமக்கு வருவதாகவும் இவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் கூறியுள்ளார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, கே.என். நேரு, கனிமொழி உள்ளிட்ட முக்கிய மாநில நிர்வாகிகளும் 72 மாவட்ட செயலாளர்களும் பங்கேற்ற இக்கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை காட்டுவதாக கூறி மற்றொரு தீர்மானத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் பாணியில சொல்லியிருக்காருங்க, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், அவ்வளவுதான். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பாஜக ஒன்றிய அரசு, ஒன்றியத்தில் யார் இருந்தாலும் அதை கேட்கும்போது ஒரு பெரிய தலைவர் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவருக்கு ஒரு கேட்டோம், எல்லோருக்கும் கொடுத்தா போல் கொடுத்துருக்காங்க. அதை நன்றி தெரிவிக்கிறார், அவ்வளவுதான். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றாலும் அங்கிருந்தே கட்சியையும் ஆட்சியையும் கவனித்துக் கொள்ளப் போவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் கடந்த 10 தேர்தல்களில் வெற்றியை தேடித்தந்த திமுக தலைவருக்கு வாழ்த்துகளும் வாக்காளர்களுக்கு நன்றியும் தெரிவித்தும் ஒரு தீர்மானமும், செப்டம்பர் 17 அன்று சென்னையில் முப்பெரும் விழா கூட்டம் நடத்துவது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய தென் திசையின் தீர்ப்பு என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின்.